இந்த வருடத்திலேயே யாருக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தா இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராசிகள்லேயே ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட்ட ராசியும் இந்த கடகராசி தான். ராசிகள்லேயே ரொம்ப நாள் ஏங்கி தவித்த ராசியும் இந்த கடகராசி தான். நிறைய பேருக்கு ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறாமல் இருந்த விஷயங்கள் நிறைவேறும். எதிர்பாராத ஒரு விஷயத்தை உருவாக்குவீங்க. திடீர் திருமணம், திடீர் குழந்தை பேர், அதே மாதிரி திடீர்னு வீடு கட்டுவீங்க, திடீர்னு நிலம் வாங்குறது ரெடி பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் சாக்ஷன் ஆகும். கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, கார் வாங்குவீங்க. லோன் அடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க, லோன் அடிச்சிருப்பீங்க. நகை பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருப்பீங்க. ஸோ நகையை அடமானம் வச்சதுன்னா மூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு இப்போ வந்து ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி இந்த கடகராசின்னு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக வர மாதிரி காலமும் இருக்குது. அதில் ஒரு சின்ன ஆப்ளிகேஷனும் இருக்குதுங்க. அந்த ஆப்ளிகேஷன் நான் என்னென்னு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிறீங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அப்படி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் தான் வருங்க. அதில் பெல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துக்கோங்க. கடகராசிக்கு விடிவு காலம் பிறந்து 1 வருஷம் ஆகுது சார், ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒன்றும் பெருசாக தெரியலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் உங்களுடைய தசாபுத்தி செக் பண்ணிக்கலான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது இது எப்படி அப்படின்னா, சார் வண்டி சர்வீஸ் பண்ணிட்டேன், சர்வீஸில் ஒரு நார்மலாக ஒரு ஆயில் சர்வீஸ் வந்து வண்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே வண்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் வண்டி டயர் வந்து காற்று போயிட்டே இருக்குது சார். அதாவது ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ண சொன்னோம் அப்படின்னா ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. மற்ற என்னென்ன சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் இருக்குது அதெல்லாம் நாம் தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் இதுங்க. உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம், ஓகேவா. ராசிக்கு நல்லா இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது, டயர் எப்படிங்கிறத நீங்கள் அப்புறமேட்டு தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் இது. உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மறக்க முடியாத சில நினைவுகளோடு தவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பொக்கிஷமான நாட்களாகவும் வரப்போகுது. அதே போல் உங்களுடைய தொழிலும் முன்னேற்றமும் பெரிய விதமாக வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க. தனிப்படையான ஜோதிடம் கட்டாயம் பாருங்கள். லோக்கலில் கொடுத்தே பாருங்கள். இல்லை சார் அது சரியாக சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து பாருங்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 3 விஷயம், அந்த 3 விஷயம் நடந்திருந்தால் இனி வரக்கூடிய விஷயங்கள் இது நடக்கும். அப்படி நடக்காமல் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் இந்த 2026 உங்களுக்கு நடக்கும். அதாவது நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் ஒரு 3 விஷயம் சொல்லுவேன். அது 2025 அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய 2026 மீதி விஷயங்கள் நடக்கும். இல்லை சார் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி நடக்கலை அப்படின்னா 2026 உங்களுக்கு அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அதில் மே மாதத்துக்கு அப்புறமேட்டு மீதி விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃபஸ்ட்டு 3 விஷயம், நீங்கள் திருமண தடையோடு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தால் சில மாதங்கள் டைம் எடுத்து தான் உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். இது நீங்கள் முன்னாடி பொண்ணு பார்த்துட்டே இருப்பீங்க. இன்றைக்கி வரைக்கும் சார் ஒரு 3-4 வருடமாக தொலைவுறேன், இன்னும் பொண்ணு இதாக கிடைக்கல அப்படிங்கிறீங்களா, கண்டிப்பாக வந்து இன்னொரு 3-4 மாதம் கழித்து தான் வந்து ஸ்டெப்பே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதே போல் வீடு கட்டி 10 வருஷம் ஆகுது சார், ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற கடகராசிக்காரர்கள் சென்ற வருடமும் சரி அல்ல அதுக்கு முன்னாடி சரி உடனே வீடு மாறி இருப்பீங்க. அப்படி இல்லைனா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா வீடை பெயிண்ட்டாவது அடிச்சிருப்பீங்க. இந்த 2025 ரொம்ப வருஷமாக பெயிண்ட் அடிக்காமல் இருந்துச்சு சார், அடித்தேன். ரொம்ப வருஷமாக மேலே ரூம் எடுக்காமல் இருந்துச்சு சார், எடுத்தேன். ஸோ ரொம்ப வருஷமாக அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அதை வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சேன். இப்படிங்கிற மாதிரி நிறைய வேலைகளை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்க. இது உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வீட்டு வேலை சம்மந்தப்பட்டது, ஓகேவா. இது நடந்துருது அப்படின்னா இனி நான் வரக்கூடிய விஷயங்கள் நான் சொல்ல போகிறதெல்லாம் நடக்க இருக்குங்க. அதே போல் இந்த கடகராசிகளுக்கு 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடனை கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க. சார் கடனை எப்படி சார் ஒன்றும் பெருசாக குறைச்ச மாதிரி இல்லை, வேறு லோனை வாங்கியாவது இந்த லோனை டேலி பண்ணியிருப்பீங்க, வேறு கடனை வாங்கியாவது இந்த கடனை கொஞ்சம் கட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கி ஒரு விஷயத்தை சரி பண்ணுறது அல்லது கடனே முழுமையாக கட்டுறது மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய லைஃப் வந்து இப்போதைய நிலைமையில் போயிட்டுருக்கும். இந்த விஷயங்கள் நடந்திருந்தால், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்திருந்தால் அடுத்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஆசைப்பட்டது காரு, பைக்கு, வீடு, லேண்டு, திருமணம், வேறு இடத்துல ஒரு பெரிய வேலை, சம்பளத்தில் இன்க்ரீஸு, இந்த மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே 2025 கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்படி நடக்கலை அப்படின்னா 2026 உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை சார். 2026 நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் விஷயங்களும் நீங்கள் யோசிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு எல்லா விஷயமே நடக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டிகள் படுவ அளவுக்கு வாழ்க்கை முன்னேறி வரும். வெகு நாட்களாக உங்களை ஒரு ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னாடி நீங்கள்
பயங்கரமாக கெத்தாக ஜாலியாக வந்து நிற்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலங்கள் அமையுதுங்க. மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாமே, ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே கடகராசிக்கு ரொம்பவே கணிச்சு வச்ச ஒரு விஷயமாக, சார் நீங்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட ராசிக்கு கணிச்சு வச்ச விஷயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாமே கீழே ஜோதிடர் நம்பர்லாம் கொடுத்துருக்கும் பாருங்கள். அவர்லாம் ஒரு 200 பேருக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுப்பவர், அதாவது குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குருஜி அப்படின்னு தான் அவர் வந்து கூப்பிட்றது. அந்தளவுக்கு வந்து ஒரு 200 பேருக்கு மேலே பாடம் கற்றுக் கொடுக்குறவர். அவரே வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இருந்தாலும் தசாபுத்தி தான் அவங்கள ஆட்டி படைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது நீங்கள் என்ன தான் நல்லவராக இருந்தாலும், வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வெள்ளை சட்டை போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை மதிப்பும் இருக்கும். திடீர் சேர் எங்கேருந்து அடிக்குதுன்னு தெரியாது. ஒரு மரியாதை மேலே சேர் அடித்தா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லவர், நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் ஒரு கெத்தாக வரீங்க அப்படிங்கிறலாம் விட்டுட்டு அந்த சின்ன சேர் உங்களை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்க வைக்கும் பார்த்தீங்களா. பெரிய ஆள் தான் இருந்தாலும் சேர்த்தோட தான் எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க வைக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை வந்து ஒரு சின்ன சின்ன பேருக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதை வந்து செய்யுங்க. அதன் மூலமாக பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு வெற்றியை வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே மட்டும்தான் தெரியும். உங்களோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கிற கூட நீங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அதனால் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்குள்ளே தெரிஞ்சால் போதும். அதை மட்டும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ராசிகள்லேயே முதன்மையான ராசி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுதுங்க. இப்போ ராசிகள்லேயே ஒரு ஹைலைட்டான ராசி எது இந்த வருஷத்துக்கு 2026 ஒரு குறிப்பிட்ட ராசிகள் தான். அதில் உங்கள் ராசி வந்துடுது, கடகராசி வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்கலாம். அதே போல் கந்திஷ்டி படுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுதுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நீ எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. அது ரொம்ப ஒரு கனவு. அது ஒரு சிலர் பார்வையினால் உங்களுக்கு வந்து தடைப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிரக பயிற்சியினால் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் ஒளிவு மறைவோடு, அதாவது உங்களோட வெற்றியை நீங்கள் வெளியே சொல்ல தேவையில்லை. உங்களோட கஷ்டங்கள் நீங்கள் வெளியே சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஓகே தான். ஆனால் உங்களோட வெற்றியை வந்து நீங்கள் வெளியே சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறத முதன்மையாக சொல்லிக்கிறோம். இந்த ராசிக்காரர்கள் என்னைக்கு தொட்டாலும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றியை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அது உங்களுக்கு இத்தனை வருடம் எடுத்திருக்கு. இத்தனை வருடம் கழித்து உங்களுக்கு அந்த வெற்றியை கைப்பற்றி கொடுக்கக்கூடிய இந்த ராசி கடகராசி. நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் சார் ஒரு சாபம் பெற்ற ராசி அப்படின்னு நினைக்கிறாங்க. சார் கிடையவே கிடையாது. எல்லா ராசிகளுக்கும் குறிப்பிட்ட காலங்கள் அப்படிலாம் இருந்திருக்கும். இப்போ விருச்சிக ராசியெல்லாம் பார்த்திங்கன்னா படசல் படாத கஷ்டமே கிடையாது. விருச்சிக ராசியோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது சொல்லக்கூடிய நபர்களும் சரி, ஜோதிடம் சொல்லக்கூடியவங்க சரி, எப்படா இத்தனை நாளில் நீங்கள் தாக்கு பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவ்வளோ இதாக இருக்கும். இந்த கடகராசி அதை விட ஒரு மடங்கு அதிகமாக கஷ்டப்பட்ட ராசி அதற்கு முன்னாடி இருந்து. ஸோ விடிவு காலம்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நாட்கள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்த நாட்கள் தான் தற்போதைய நாட்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் முன்னேற்றம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வியில் நீங்கள் போய் முன்னாடி நிற்கிறீங்க, ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு சீட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தி தடுத்து நின்ற ஒரு விஷயம் கூப்பிட்டு கொடுக்கப்படும். அப்படி ஒரு விஷயம். ஸோ வீடு கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்ட முடியும். திருமணம் நடக்காதவங்களுக்கு ஒரு 3 மாதம் டைமுக்கு அப்புறம் திருமணம் கைகூடி வரும். மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்பு, உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு மேலே வந்துகிட்டே இருப்பீங்க. தொழிலையும் சரி, கல்வியிலையும் சரி, உங்களுடைய முன்னேற்றத்துலேயும் சரி, இனிமேல் தடை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அப்படி தடை இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தசாபுத்தியில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம் மட்டும்தான். நீங்கள் லோக்கல்லே தயவு செஞ்சு பாருங்கள். லோக்கலில் பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை சார், இது எல்லாமே நார்மலாக தான் சொல்கிறாங்க அப்படின்னா கீழே கொடுத்துற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பர் பயன்படுத்துங்க. ஆனால் ஒரு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அக்யூரேட்டாக நீங்கள் வந்து அப்படியே இதே வேலையாகவே ஆரம்பிச்சிடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து சிசேரியனுக்கு டேட்டு கேட்குறதா கேட்டிருந்தாங்க. இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு டேட்டை கொடுத்து இந்த டேட்டில் குழந்தை பிறந்துடும் அப்படின்னாரு. இவங்க நம்பலை. சார் சிசேரியனே ஒரு வாரத்துக்கு அப்புறமே தான் மெச்சூரிட்டி டேட்டே சொல்லியிருக்காங்க, கரெக்டாக அப்போ தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு போயிட்டாங்க. கரெக்டாக அவர் சொன்ன அதே தேதி அதே நேரத்துக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. இதுதான் இருக்கிறதுல ஹைலைட். ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய ஒருவர்.
1 வாரத்துக்கு முன்னாடியே நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற வரை சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே பல விஐபிகளுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவருடைய நம்பர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. வேறு கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோன் மூலமாகவும் பேசி தெரிஞ்சுக்கலாம்.